தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உஞ்சனை, சத்தியநாயக்கன்பாளையம், குப்பாண்டபாளையம், கிளாப்பாளையம், உலகப்பாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மேற்கு மண்டலத்தை தனியாக பிரித்து தேவையான வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ள வகை செய்யப்பட்டதாக கூறினார். மேலும் தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து வளர்ச்சி முன்னெடுக்கப்படும் என்ற முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவிப்பை அவர் நினைவு கூர்ந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினுடைய வேட்பாளராக கடந்த 4-5 நாட்களாக தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை இருக்கிறது. முதலமைச்சருடைய அறிவிப்புகள், இப்போது மகளிர் உரிமை தொகை வாங்குகிற 1000 ரூபாய், அடுத்த 5 ஆண்டுகளில் 1,20,000 ரூபாயாக கிடைக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கின்றது. தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தேவையான விஷயங்களை செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மண்டலமாக பிரித்து செய்யும் பொழுதுதான் அந்த வளர்ச்சி இருக்கும். மேற்கு மண்டலம் தனியாக பிரிக்கப்பட்டு மேற்கு மண்டலத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யும் போதுதான் நமது பகுதி வளர்ச்சி பெறும். அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் முதலமைச்சர் அவர்கள் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு வளர்ச்சி முன்னெடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதை இந்த நேரத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். மக்களிடத்திலே இது கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம்.